ஸ்ரீவில்லிபுத்தூரில் மிகப்பெரிய செயல்கள் கூட்டம் நான் காண்கிறேன். ஒன்றுபட்ட விருதுநகர் மாவட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கும் காலத்தில் நான் இந்த விருதுநகர் மாவட்ட மறுமலர்ச்சி திமுகவில் மாவட்ட துணைச்செயலாளர் என்கிற முறையில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் நடக்கும் மாவட்ட கூட்டத்திற்கு அனைத்துக்கும் வந்திருக்கிறேன். அப்பொழுது இல்லாத புதிய எழுச்சியை இந்த 3 மாவட்டம் பிரித்த பிறகு ஒரு மாவட்டத்திற்கே 3 மாவட்டத்திற்கு அளவுக்கு கூட்டம் வருவது போல் இந்த கூட்டம் வந்திருக்கிறது. நமது கட்சிக்கு மிக பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. அனைவரும் நமது தோழர்கள், அனைவரும் நமது இயக்க நண்பர்கள். இதில் பாகுபாடு வேறுபாடு கிடையாது. நமது ஒரே லட்சியம் நமது தலைவர் வைகோ அவர்களை சந்தோஷப்படுத்துவது. இந்த 82 வயதில் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார், வாழ்நெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறார். வருகிற ஜனவரி 2ஆம் தேதி நாடே வியந்து போகிற அளவிற்கு ஒரு நடைபயணத்தை அறிவித்திருக்கிறார். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் நடக்க முடியுமா அப்படின்னு நம்மளே நாம் சந்தேகப்படும் நேரத்தில் நமது தலைவர், நம் பார்த்த தலைவர் எத்தனையோ 1500 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். அது அந்த காலம். இப்பொழுது காலத்தில் அவர் இந்த 150 கிலோமீட்டர் நடப்பார் என்பதை அறிந்ததும் பத்திரிகைகள் அனைத்து ஊடகங்களிலும் இதுதான் பேச்சு. கட்சிக்கு ஒரு எழுச்சி தான். ஆனால் நம் தலைவர் தன்னைத்தானே வருத்திக் கொண்டு மெழுகுவர்த்தி போல் இருந்து கொண்டிருக்கிறார். நமக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது. அதே போல் நமது சிலம் தலைவர் முதன்மை செயலாளர் துரை அவர்களின் செயல்பாடு திரும்ப திசையெல்லாம் எதிரொலிக்கிறது. ஒரு தலைவர் போலதான் சென்னையில் இருக்கிறார், தருமபுரியில் இருக்கிறார், கன்னியாகுமரியில் இருக்கிறார். ஒவ்வொரு இடத்திற்கும் தன்னைத்தானே வருத்திக் கொண்டு இந்த இயக்கத்தை எவ்வளவு தூரம் நகர்த்தி செல்ல முடியுமோ அவருடைய செயல்பாடுகளில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லோரும் இந்த இயக்கத்தை உயர்வாக கொண்டு செல்ல முயற்சி செய்கின்ற காலத்தில் நாம் நமது இயக்கம் எந்த பாகுபாடு வேறுபாடு இல்லாமல் எல்லாவற்றையும் மறந்து ஒற்றுமையாக நாம் செயல்பட்டு நிதி வந்துவிட்டது, நிதிச்சீட்டு தந்துவிட்டார்கள். இந்த நிதியை ஒன்றுபட்ட விருதுநகர் மாவட்டம் இருக்கும்போது எவ்வளவு செய்தோமோ அதை விட 2 பங்கு செய்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த 3 மேற்கு கிழக்கு மத்திய இந்த 3 மாவட்டம் சேர்ந்து வருகிற தொகை நாம் தமிழ்நாட்டிலே எங்கும் இல்லாத ஒரு தொகையாக இருக்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று சொல்லி அனைத்து யோசனைகளையும் வழங்க துணை பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். நிர்வாகம் என்ன சொல்கிறதோ அதை செய்து செவ்வன முடிப்போம். நன்றி, வணக்கம்.